ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் உண்மையாகவே நம்ம ஹீரோ அந்த காணாமல் போன தம்பி ஹாங்ராங் கிடையாது அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா அவனுடைய ஆள் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இவனை வந்து காப்பாற்றுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஹாங்ராங் பையனோட ஃபேமிலிக்குள்ளேயே இப்படி போய் சொல்லிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவனை பார்க்க வந்த அந்த கூட வேலை பார்க்குறவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய பிளானை தடுக்கிற மாதிரி அந்த ஹாங்ராங்குடைய அக்கா ஜே பண்ணிட்டு இருக்கா, அதனால நீ அவளை போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா அவனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அடுத்து அந்த ஹாங்ராங்கோட அம்மாவை தான் காட்டுறாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா இப்போ சந்தையில இருக்கக்கூடிய ஒரு சில வியாபாரிகளை மீட் பண்றாங்க. எதுக்காகனா இது நாள் வரைக்கும் தன்னுடைய பையனை நினைச்சு இவங்க போதைக்கு அடிமையாயிட்டு ஒரு மாதிரி அவங்களுடைய தொழிலை சரியா பார்க்காம இருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல இவருடைய ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த தொழிலை பார்த்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. அதனால இப்போதைக்கு இவர் தான் இந்த தொழிலுக்கு ஒரு தலைவரா இருக்காரு. சோ இவங்களால இப்போ அதுல ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்காக தான் இப்போ இந்த சந்தையில இருக்கக்கூடிய வியாபாரிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மறுபடியும் நான் என்னோட தொழிலை கண்டினியூ பண்ண போறேன், அதனால நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு தான் ஓட் பண்ணணும். என் அப்பா விட்டுட்டு போன தொழில் தானே இது, ஸோ நீங்க எனக்கு தான் மறுபடியும் ஓட் பண்ணணும், அவருக்கு ஓட் பண்ணக்கூடாது, என் ஹஸ்பண்ட் ஓட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை கேட்ட அந்த வியாபாரிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்கம்மா, இதை வந்து நாங்க மட்டும் முடிவு பண்ண முடியாது, நம்மளுடைய வியாபார சங்கத்துக்குள்ளேயே சில தலைவர்களும் இருக்காங்க, அவங்க அப்பா கூட எல்லாம் சேர்ந்து வியாபாரம் பார்த்துருக்காங்க, ஸோ அவங்களும் இதை சொன்னா மட்டும் தான் எங்களால உங்களுக்கு ஓட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நான் வந்து அவங்கள பார்த்து பேசிக்கிறேன், அவங்க சொன்னாங்கன்னா நீங்க எல்லாருமே எனக்கு தான் ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த ஹாங்ராங்கோட அப்பா மின் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு சில பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரே மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. அதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய அசிஸ்டன்ட் வந்து சொல்றான், ஐயா உங்களுடைய மனைவி உங்களுடைய இடத்த பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சந்தையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசியிருக்காங்க. அதுக்கு அவங்களும் இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் சொன்னாங்கன்னா நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய தலைமை உங்களை விட்டு போயிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா அந்த மாதிரி நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை, நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அடுத்த நாள் காலையில மறுபடியும் பாத்தீங்கன்னா சந்தையில ஒரு பயணம் மாதிரி போயிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே. அந்த நேரத்தில் அவருக்கு ஒருத்தருடைய பேர் ஞாபகம் வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா காங். அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி விசாரிக்க சொன்னே, விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த அசிஸ்டன்ட் சொல்றான், ஐயா அவனுடைய தங்கச்சி இறந்து போன சோகம் தாங்க முடியாம அவனும் இறந்துட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த காங் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மின் எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணியிருந்திருக்காரு, ஆனா அந்த ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒய்ஃப்க்கு பிறந்த குழந்தை தான் நம்ம ஹீரோயின் ஜே. அதுக்கப்புறம் அவர் ரெண்டாவது கல்யாணமும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைம்ல தான் அந்த ஹாங்ராங்கன்ற பையன் பிறந்து காணாமல் போயிருப்பான். பட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு லேடி கூடயும் அஃபேர் இருந்திருக்கு போல. அந்த லேடி பிரெக்னென்ட்டும் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா காட்னிம். ஸோ அந்த லேடியை ஃபர்ஸ்ட் இந்த ஊரை விட்டு அனுப்பிடலாம் யாருக்கும் தெரியாம அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாங்ராங்குடைய அம்மா கிம்முக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ உடனடியாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆளை யூஸ் பண்ணி அந்த காட்னிம் இருக்காங்கல்ல அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடைச்சு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மின்கிட்டயும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி இப்போ உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு விவாகரத்து பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டுட்டு இப்போயே அவ கூட கிளம்பலாம். இன்னொன்னு இதுக்கு மேல என் அப்பாவோட சங்க தொழில் எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்க போற அப்படின்ற ஒரு பத்திரம். சோ உனக்கு பதவி முக்கியமா இல்ல அவ முக்கியமான்றத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டிமாண்ட் பண்ணிருப்பாங்க. அதுல இந்த மின் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பதவி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பதவியை சூஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த காட்னிம் இருக்காங்கல்ல இந்த மின் அஃபேர்ல இருந்த அந்த லேடி, சோ அவங்களும் பாத்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க போல. சோ அந்த லேடியோட பிரதரோட நேம் தான் காங். தன்னுடைய தங்கச்சி காணாம போயிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அவர் டைரக்டா மின்னோட இடத்துக்கு தான் வந்து கதறி இருப்பாரு, என் தங்கச்சி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் ஆள் என்ன ஆனாருன்னே தெரியல போல. அதனாலதான் இப்போ அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னோ அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு. பட் இப்போ அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மின்னுக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. ஓகே இதுக்கு மேல நமக்கு எதிரிகன்னு சொல்லி யாருமே கிடையாது, எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ தம்பியை பத்தின சில விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி உடம்புக்கு முடியாம ஆயிடுச்சு போல அவளுக்கு. இப்போ ரத்த வந்திலாம் எடுத்துட்டு அப்படியே முடியாம இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை காப்பாத்துறதுக்கு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இவனுடைய ஆள் தான் கடைசியா ஒருத்தர் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி அந்த ஜே நம்மளோட பிளானுக்கு குறுக்க வரா, அவளை வந்து நீ போட்டு தள்ளிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் அதை பண்ணாம இப்ப முடியாம இருக்கக்கூடிய அந்த ஜேவியை காப்பாத்த பாக்குறான். சோ இதே மாதிரி நம்ம ஜே முடியாம இருக்கும்போது சின்ன வயசுல அவளுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு பக்கமாவே இருப்பான் எப்பயுமே. அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோ இருக்கிறான். சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜேவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது, இவன் தான் நம்ம தம்பியா இருப்பானா அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஹாங்ராங்கோட அம்மா கிம் இருக்காங்கல்ல அவங்க ஏற்பாடு பண்ண ஒரு ஆளு ஒரு பெயிண்டிங்க வியாபார தலைவர் ஒருத்தர் கிட்ட போய் கொடுக்குறான். சோ எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் வைக்கிறதுக்காக தான். ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதான் இந்த தலைவர்கள் பாத்தீங்கன்னா வியாபாரிகள் கிட்ட சொல்லுவாங்க எல்லாருமே கிம்முக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. இதை பார்த்துட்டு அந்த வியாபார தலைவனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டான். ஐயோ இது ரொம்பவே ரேரான ஒரு பெயிண்டிங்ல இது ஒரே ஒரு காப்பி தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமா தலைவரே அதனால தான் உங்களுக்கு என்னுடைய எஜமானி அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காது. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயின் ஓரளவுக்கு சரியாயிரா. அப்போ அவளை பாக்குறதுக்காக மோஜின் வந்திருக்கான். என்ன மன்னிச்சிரு, தேவையில்லாம நான் பண்ண காரியத்துக்காக தான் நீயும் அந்த
வேலைக்கார லேடியும் அடி வாங்கிட்டீங்க, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு சொல்றா, பரவாயில்ல, எனக்கு இது கூட பெருசா தெரியல, ஆனா அவன் உண்மையாவே என் தம்பி ஹாங்ராங்கா இருந்து நீங்க பண்ண அந்த டெஸ்டிங்னால அவனுடைய உயிரே போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, இதுக்கு மேல பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கோவத்தோட பேசுறா. ஸோ இவ இப்படி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது மூஜினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிருது. ஓகே, நான் இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த நேரத்தில் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஓரமா இருந்து நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. அது மூலமா அவங்களுக்கு தெரிய வருது, அப்படின்னா என்ன சந்தேகப்பட்டது ஃபர்ஸ்ட் அவ கிடையாது, அந்த மூஜின் தான். அவன் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த பழியை இவ்வளோ அந்த வேலைக்காரியும் ஏத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த ரீசனை சொல்லி எப்படியோ ஜேவை சாகடிக்கிற பிளான்ல இருந்து காப்பாத்திரலாம், அதை நினைச்சு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறான். இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம மின் இருக்காருல்ல, அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, டே இந்த மாதிரி உன்னோட சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து இப்போ உன்னை பார்க்கணும்னு தோணுது, ஏன்னா நீ காணாம போனதுல இருந்து அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அதனால அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேப்பா நான் போறேன், ஆனா போகும்போது அக்காவையும் கூட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் பாத்தீங்கன்னா சேர்த்து கூட்டு போறான். இப்போ அடுத்த சீனில் நம்ம மின்னோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெயிண்டிங்கை இந்த சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கிட்ட போய் கொடுக்குறான். அதாவது நேற்று அந்த கிம் அவங்களுடைய ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு அந்த பெயிண்டிங்கை போய் கொடுத்துருப்பாங்கல்ல, எனக்கே எல்லாருமே ஓட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இப்போ இந்த மின்னும் அவருடைய அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி அதே பெயிண்டிங்கை வேற கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே அந்த தலைவருக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிருச்சு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒரே மாதிரியான பெயிண்டிங்கை கொடுத்துருக்காங்க, இது ஒரே ஒரு காப்பி மட்டும் தான் இருக்கும் இந்த பெயிண்டிங். ஸோ ரெண்டு பெயிண்டிங் வந்திருக்குன்னா அதில் ஏதோ ஒன்று போலியா இருக்கும், இந்த மின் கொடுத்தது போலியா இல்ல அந்த கிம் கொடுத்தது போலியான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்துல பாத்தீங்கன்னா இவர் டைரக்டா வந்து நம்ம மின் கிட்டே வந்து கேக்குறாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பெயிண்டிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதான் ஐயா எனக்கும் ஒன்றும் புரியல, பட் இருந்தாலும் உண்மையான பெயிண்டிங் பின்னாடி ஒரு முத்திரை இருக்கும், அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த பெயிண்டிங் பாத்தீங்கன்னா அப்படியே கேண்டிலுக்கு பக்கத்துல கொண்டு போறாரு. கொஞ்சமா ஹீட் பண்ண உடனே அந்த பேப்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முத்திரை அப்படியே தெரியுது. அதை பார்த்துட்டு அந்த வியாபார தலைவர்கிட்டையும் சொல்றாரு, இங்க பாத்தீங்களா, நான் உங்களுக்கு கொடுத்த பெயிண்டிங் தான் உண்மையானது, ஆனா என்னோட மனைவி கிம் உங்ககிட்ட கொடுத்தது போலியானது போல, பாவம் அவளையும் யாரோ ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை வந்து அவரால் ஏத்துக்க முடியல. இருந்தாலும் இந்த மாதிரி அவங்க என்ன ஏதுன்னு செக் பண்ணாம என்கிட்ட இந்த பெயிண்டிங்கை கொடுத்தது ரொம்பவே தப்பு தான், என்னால் அவங்களுக்கு இனிமேல் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவத்தோட அவர் வெளியே போறாரு. ஸோ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம மின்னுக்கு தான் அந்த வியாபார தலைவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க போல. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம மூஜின் இருக்கான்ல, அவன் நம்ம ஜே கிட்ட வந்து ஒரு கத்தியை கொடுக்குறான், இதை வந்து நீ உன் சேஃப்டிக்கு வச்சுக்கோ, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ பாத்தீங்கன்னா உடனே கத்தியை வச்சு குத்துற மாதிரிலாம் வரா. நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேனா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ நாளைக்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த சித்தப்பா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவளும் போக போறா. அதனால தான் போற வழியில அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இதை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவ கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த சித்தப்பாவோட வீடு ரொம்ப தூரம் அப்படின்றதுனால இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் சாப்பாடுலாம் அப்படி கையோட எடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. ஒரு இடத்துல இப்போ ரெஸ்ட் எடுத்து அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அந்த நேரத்தில் கூட்டுல இருந்து ஒரு பறவை கீழே விழுந்திருக்கிறத நம்ம ஹீரோயின் நோட் பண்றா. அதை எப்படியாவது எடுத்து மேலே கொண்டு போய் மறுபடியும் அந்த கூட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இதோட அம்மா பறவையை தான் இதை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து ரொம்ப வீக்கான பறவையா இருந்திருக்கும், அதனால தான் அதோட அம்மாவும் இதை கூட்ட விட்டு கீழே தள்ளியிருக்கோம், மற்ற பறவைகளுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, என்னோட அம்மா எனக்கு பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப எமோஷனலாக பேசும்போது சரி சரி ஓகே இதை இப்போ எப்படி மேலே எடுத்து வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பறவையையும் அவன் கூட்டில் ஏறி வச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே விழுற மாதிரி அவன் வரும்போது ஹீரோயின் வர பரவாயில்ல பரவாயில்ல நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிற்கும் போது, இதை நீ பிடிக்கிறியா, நான் விழுந்தனா நீ என்னத்துக்கு ஆவ, ஒழுங்கா தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி அவன் குதிச்சு கீழே வந்துடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்முக்கு இப்போ தான் எல்லா விஷயமும் தெரிய வருது. நான் கொடுத்த பெயிண்டிங் எப்படி போலியா இருக்கும், நான் சரியான இடத்துல தான் அதை வாங்கினேன், ஒருவேளை எனக்கு வேணும்னே யாரோ ஒருத்தங்க அந்த போலியான பெயிண்டிங்கை கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்களா, அதுக்கு காரணமானது என்னோட கணவன் மின்னா இருப்பாரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு பயங்கரமான ஒரு டவுட். ஏன்னா இவங்களுக்கு அந்த வியாபார சங்க தலைவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த வியாபாரிகளும் ஓட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் அவருடைய இடத்துக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயத்தில் என் மேலே இப்படி ஒரு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக இவ்வளோ கேவலமாக விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்முக்கு இப்போ எல்லா விஷயமும் தெரிய வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சித்தப்பாவோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் இப்படியே போயிட்டாங்க. அப்படி போற வழி முழுக்க நம்ம ஹீரோவோட ஆள் சொல்லியிருப்பார்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய பிளானுக்கு அவ தடங்களா இருக்கா, நீ வந்து அவளை போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி ஜேவை பத்தி சொல்லியிருப்பார்ல, அதை பத்தியே தான் அவன் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா அவர் இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, அந்த ஹாங்ராங்கோட சித்தப்பாவை பார்க்கறதுக்காக உன்னை அனுப்புவாங்க, அப்படி நீ போகும்போது அந்த ஜேவையும் நீ போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்போ அதை பத்தி தான் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கான், என்ன பண்றதுனே தெரியாம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சித்தப்பாவும் இருக்காரு, எல்லாருமே
பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கண்டிப்பா ஹாங்ராங் தான், ஏன்னா நீ அப்படியே அவன மாதிரியே தான் இருக்க, இருந்தாலும் உனக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பைப்ல சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப அப்படியே பாத்தீங்கன்னா அதுல இருக்க நெருப்பை நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாரு. இந்த நெருப்பு பார்க்கும்போது நீ ஏன் பயப்பட மாட்டற, சின்ன வயசுல இதை பார்த்து நீ பயந்துட்டு இருப்பியே, இப்ப மட்டும் ஏன் பயப்படல அப்படின்னு கேட்கும்போது அவன் உடனே சொல்றான், ஏன்னா நான் இதை விட மோசமான சுச்சுவேஷன்ல எல்லாம் வளர்ந்துருக்கேன். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம, குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாம, ஒரு வீடு கூட இல்லாம காடு காடா அலைஞ்சிருக்கேன். எனக்கு பாசம் காட்டுறது கூட யாருமே இல்ல. அந்த மாதிரி மோசமான சுச்சுவேஷன்ல எல்லாம் நான் வளர்ந்ததுனால எனக்கு இப்ப இது பெருசா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு அவரும், கவலைப்படாத, நீ இப்ப வந்துட்டல்ல, இதுக்கு மேல உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவளும் கேட்டுட்டு இருப்பா. நம்ம ஜேவும் அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிருது இவன் சொல்றதெல்லாம் கேட்கும்போது. ஸோ இப்படி அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் திரும்பிட்டு இருக்கான். அப்புறம் நைட் அவங்க அகைன் ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க. நம்ம ஹீரோயின் தனியா இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவளே தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட் அவளுடைய கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவ உயிரோட இருந்தா நம்மளுடைய பிளானுக்கு தான் ஏதாவது ஆபத்து, ஸோ அதனால நீ வந்து அவளை கொன்று அப்படின்ற மாதிரி அவனை இங்க அனுப்பின அந்த ஆட்கள் சொல்லியிருப்பாங்க போல. ஸோ வேற வழி இல்லாம அவன் இதை பண்றதுக்காக போறான். அந்த நேரத்தில் அவ வேற பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. என்ன இவ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பையனும் ஒரு மாதிரி கொஞ்சம் மூட் சேஞ்ச் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினை அங்க ஒரு ஏரி இருக்கும் போல, அதுல போய் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கா. ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் பாக்குறான். அதுக்கப்புறம் அவ மறுபடியும் வந்து தூங்கிட்டு இருப்பாளா. அப்போ கத்தி எடுத்துட்டு அவ பக்கத்துல போறான். போச்சுரா, அவ கதையை முடிக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா அவளை எதுவுமே பண்ண கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு வர வர ஹீரோயினா ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அவளை எதுவுமே பண்ணாம அங்க அப்படியே பாத்தீங்கன்னா துணியை அவ மேல கொஞ்சம் போத்தி விடுறான். அந்த நேரத்தில் அங்க ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. ஓகே, ஏதோ ஒரு ஆட்கள் வந்து சுத்தி வளைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து தள்ளி போனோம், அப்பதான் நம்மளால சண்டை போட முடியும், இல்லைன்னா இவ கண் முழிச்சிருவா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா தனியா போறான். அங்க போயிட்டு பயங்கரமா சண்டை போடுறான். அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆட்களையுமே பாத்தீங்கன்னா பொழந்து கட்டுறான். ஸோ கடைசியா அவனுங்க எல்லாருக்குமே தலைமை மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவனையும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கத்தி விட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான், உன்னை யார் இங்க அனுப்புனது, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் எதுவுமே பேசுற மாதிரி தெரியல. இப்பதான் இவன் யாருன்னு சொல்லி நமக்கு காட்டுறாங்க. இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம மூஜின் அனுப்பின ஆள் தான். ஆனா நம்ம மூஜின் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக அனுப்பியிருக்க மாட்டான். இந்த ஆட்கள் எல்லாரையுமே ஆக்சுவலா எதுக்கு அனுப்பியிருப்பானா, நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அவ சேஃபா போயிட்டு சேஃபா வந்துடணும் அப்படின்றதுக்காக, அவளுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான் இவங்க எல்லாருமே அனுப்பியிருப்பான். பட் இருந்தாலும் அந்த மூஜினோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து அவனை போட்டு தள்ளிரு, ஹீரோவை போட்டு தள்ளிரு அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸ்ட்ரா பணமும் கொடுத்திருப்பான். ஸோ அதனால தான் அந்த அசிஸ்டன்டோட பேச்சை கேட்டு இப்போ நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக இவங்க எல்லாம் வந்து இப்படி நம்ம ஹீரோ கிட்டே மாட்டிக்கிட்டானுங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோ எல்லாருமே போட்டு தள்ளிட்டு ரிட்டன் மறுபடியும் அவன் தங்கியிருந்த இடத்துக்கே வரலான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோயின் வேற பாத்தீங்கன்னா படபடப்பா வரா. ஹே, என்ன திடீர்னு இப்படி வந்து பயம் கொடுத்துற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க அவளும் சொல்றா, நான் உன்னை மறுபடியும் மிஸ் பண்ணிடுவனோ தொலைச்சிருவனோன்னு பயந்துட்டேன், அதனால தான் இந்த மாதிரி வந்தேன் அப்படின்ற மாதிரி அவள் அழுதுகிட்டே பேசும்போது ஹீரோவுக்கு மனசே கேட்கல. பாவம், நம்மள இவளுடைய உண்மையான தம்பினே நினைச்சிட்டா போல, அதனால தான் இப்படி பயந்து போய் நம்மள தேடி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். பட் இருந்தாலும் அவனுக்கு மைண்ட் முழுக்க அதே தான் ஓடிட்டு இருக்குது. நமக்காக ஒருத்தி இவ்வளோ ஃபீல் பண்றாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் அவங்க விடிய காலையிலே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட காலில் ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும் போல நேற்று போட்ட சண்டையில. அதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டு உடனே கீழே இறங்கி போயிட்டு, எப்பயுமே காயம் படாமே இருக்க மாட்டியா, என்ன இவ்வளவு ரத்தம் வந்துட்டு இருக்குது, யாராவது மருந்து இருந்தா கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறா. ஸோ இப்படி நம்ம ஹீரோ மேல ரொம்ப இவ அக்கறைப்படுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஏக்கமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவன் தனிமையாவே வளர்ந்துருப்பான். அவன்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி கூட யாருமே கிடையாது. அதனாலேயே இவ இப்படி பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி மனசு தடுமாறுது. நம்ம இவளை லவ் பண்ணிடுவோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த வாய் பேச முடியாதவனும், ஏண்டா போட்டு தள்ள வந்தவளையே காதலிச்சிட்டு இருக்கியாடா, நேத்தே அவளை போட்டிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன்னு இருந்தா இப்போ நீ என்னமோ இவளை நினைச்சு இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாக்குறான். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மின்னோட இடத்த காட்டுறாங்க. அங்க அவருடைய ஒய்ஃப் கிம்மோ இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர்கிட்டயுமே நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இதுல யாருடையது உண்மையான பெயிண்டிங், யாருடையது போலியான பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியல. அதை பாக்குறதுக்காக இந்த பெரிய பெரிய பெயிண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வர சொல்றாங்க. நீங்களே வந்து கண்டுபிடிங்க, ஒரு சில டிராயிங்ஸ்ல முத்திரையே இல்ல, பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு டிராயிங் கண்டிப்பா உண்மையா தான் இருக்கணும் இது ரெண்டுல, அது என்னன்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கவங்க எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி மின்னோடைய பெயிண்டிங் மட்டும் தான் உண்மையானது, இந்த கிம்மோட பெயிண்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா போலியானது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கிம்முக்கு பயங்கரமான கோவம். அது எப்படி நீங்க என்னோட போலியானதுன்னு சொல்லலாம், முதல்ல இங்க இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே போலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமா அங்க இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த மின்னுக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க நீ, அப்ப இவங்க எல்லாருமே சொல்றது பொய்ன்னு சொல்றியா, உண்மையாலுமே நான் வச்சிருக்க பெயிண்டிங் மட்டும் தான் ஒரிஜினல், நீ வச்சிருக்கிறது எல்லாமே டூப்ளிகேட், சொன்னா புரிஞ்சுக்கோ, அதுல அரசு முத்திரையும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி ஓகே, நீ வச்சிருக்கிறதும் ஃபேக்குன்னு தான் நான் சொல்றேன், பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவியனை பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர சொல்றா. அந்த ஓவியன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்கறான். நான் தான் இந்த ஒரிஜினல் ஓவியங்கள் மாதிரியே நிறைய ஓவியங்களை வரைஞ்சேன், அதுல இருக்கக்கூடிய முத்திரைகளும் அரசு முத்திரைகள் கிடையாது, எல்லாமே நான் வரைஞ்ச இந்த போலியான ஓவியங்களுக்கான முத்திரைகள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கு தெரிய வருது, இதுக்கு முன்னாடி உண்மையான ஓவியங்களுக்கு மட்டும்தான் ஒரு
முத்திரைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மின் சொல்லியிருப்பார்ல, அந்த பெயிண்டிங் ஒரு மாதிரி ஹிட் பண்ணா ஒரு முத்திரை வரும், ஸோ அது மட்டும் தான் உண்மையான ஓவியம்னு சொல்லியிருப்பார்ல. ஆனா அந்த முத்திரையை வரைஞ்சதே இந்த ஓவியன் தான், ஏன்னா இவன் தான் வந்து ஒரு போலியான ஓவியன் அப்படின்ற மாதிரி இவனோட வாயாலேயே இப்போ வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கிட்டான். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இப்போ சொல்றாங்க, அப்படின்னா இங்க இருக்க எல்லாமே போலியானது தான், உண்மையானது இங்க இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் முடிவு பண்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம மின்னுக்கு நல்லாவே தெரியுது அவர் வச்சிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மையான ஓவியம் தான். அதாவது அந்த பேப்பரை ஹிட் பண்ணும்போது ஒரு முத்திரை வருது இல்ல, அது உண்மையான ஓவியங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த ஓவியன் எதுக்காகடா இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஓவியனை அப்படி கட்டாயப்படுத்தி சொல்ல சொன்னதே நம்ம கிம் தான். ஏன்னா அவங்க கிட்ட தான் உண்மையான ஓவியங்கள் எல்லாமே இருந்திருக்கு. பட் அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மின் வந்து மாத்தி வச்சுட்டாரு. ஸோ அதனால அவருடைய மனைவி கிம்முக்கு நிறைய கெட்ட பேர் வந்துச்சு. இப்போ அதை சரி கட்டுறதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதாவது உண்மையான ஓவியத்தை கூட போலியான ஓவியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவியனை வச்சு சொல்லியிருக்காங்க. அவனும் வேற வழி இல்லாம தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக உண்மையான ஓவியத்தை கூட பொய்யான ஓவியம், அதை நான் தான் வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த விஷயம் நம்ம மின்னுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காரு அவருடைய ஒய்ஃப் கிம் கிட்ட, நீ இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது, கண்டிப்பா இந்த உண்மை எல்லாமே இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும் பாரு, இதனால நீ பண்ண சில கேவலமான விஷயங்களும் வெளியே தெரிய வரும், பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, ஆனா அந்த பெயிண்டிங் எல்லாமே இப்போ இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது இப்போ காட்டுறாங்க. அப்படியே அந்த பெயிண்டிங் இந்த ரூம்லாம் பாத்தீங்கன்னா எரிய விட்டுட்டாங்க. இவங்க உண்மையான ஒண்ணு இருந்தா தானே போலியான ஒண்ணு எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும், ரெண்டுமே இல்லை அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவளுடைய பிளானை வச்சு பார்க்கும்போது இது வரைக்கும் அந்த வியாபார சங்க தலைவர்கள் எல்லாத்தையுமே இவ கெட்ட பேர் வாங்கியிருப்பாள்ல, போலியான ஒரு டிராயிங்கை இவ கொடுத்துட்டா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே கெட்ட பேரை இப்போ இந்த மின்னு வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய பிளான் மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட கூட இப்போ வந்து அந்த வளர்ப்பு அம்மா கிம் இருக்கால, அவ வந்து ரொம்பவே நல்ல விதமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. நீ வந்துட்டியாமா, சரி சரி உள்ள வா, ரொம்ப களைப்பா இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. என்னடா இது, இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட இவ்வளவு மரியாதையா அவங்க கூப்பிட்டதே கிடையாது, இப்ப என்ன இப்படிலாம் பேசுறாங்க, இது ஏதோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கே அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம மின்னு பாத்தீங்கன்னா சந்தையில நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரை வந்து யாரோ ஒருத்தங்க இடிக்கிறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி அவர் எட்டி பார்க்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. அது வேற யாருமே கிடையாது, அவரு காட்னிம் அப்படின்ற ஒரு லேடி மேல அஃபேர்ல இருக்கும்போது அந்த விஷயம் இந்த கிம்முக்கு வேற தெரிய வந்து அந்த காட்னிமை வந்து கொலை பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்னிமோட பிரதர் அவளை தேடி வந்திருப்பான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவனையும் துரத்தி அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் செத்துட்டான்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா, அந்த பிரதர் தான் இப்போ இங்க வந்திருக்கான். அந்த காங்கு இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ உடனே அவன் சொல்றான், என்ன ஏதோ செத்து போனவன் உயிரோட அந்த மாதிரி இப்படி பாக்குறீங்க, நான் இன்னும் சாகலாம் இல்ல, நான் இன்னும் முடிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, அதனால நீங்க கவலைப்படாதீங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவன் போறான். இவன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மள ஏதோ பழி வாங்குறதுக்காகவே வந்திருக்கான் போலயே அப்படின்ற மாதிரி நம்ம மின்னும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனை இந்த மாதிரி ஹாங்ராங்கோட இடத்துக்கு போக சொல்லி யார் இந்த மாதிரி அவனை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது, அவனுடைய ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி இப்ப நமக்கு காட்டுறாங்க. அது வேற யாருமே கிடையாது, அது அந்த காட்னிம் தான். சோ இவளும் இப்போ வரைக்கும் சாகல போல, இவளும் இவளுடைய பிரதரும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஹீரோவை இப்போ அந்த மின்னோடைய இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.